Hi guys, welcome back to our channel Tech Code. இந்த டாப்பிக்கில் நம்ம BSNL சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 259.1 MBPS ஸ்பீடு டவுன்லோடும், அப்லோடு MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 18.9 MBPS ஸ்பீடாகவும் இருக்குது. இந்தமாரி உங்களுடைய BSNL சிம்மும் ஃபாஸ்ட்டாக இந்த அளவுக்கு இன்டர்நெட் வேலை செய்யணும்னா இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. BSNL சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அதை ஒன் டேப் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்கனவே ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுங்கள். சில பேர் மொபைலில் மேலே இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே இருக்கும். கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துன்னு நேமில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். BSNL ஸ்பேஸ் 4G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BSNL ஸ்பேஸ் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா BSNL நெட் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BSNL ஸ்பேஸ் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BSNL ஸ்பேஸ் 4Gன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 4G ஸ்பேஸ் இன்டர்நெட்டில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. INTERNET இன்டர்நெட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL ஸ்பேஸ் 4G ஸ்பேஸ் இன்டர்நெட். அதில் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், இன்டர்நெட்டில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் பார்த்தீங்கன்னா www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. google.com டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAPRCHA அப்படின்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE, லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக GSM அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 9 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த மாதிரி டிக்மா இருக்கும், இல்லை டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது BSNL 4G. ஜஸ்ட் அதை ஒன் டேப் பண்ணுங்கள், உங்களுடைய இன்டர்நெட் ஆஃப் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.